அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 30 ஆண்டுகளாக அல்லது நான் வினவு தெரிஞ்சு சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டு தாங்க பட்டுக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், தனுசு, மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இவ்வளோ நாட்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் நிகழலை? 30 ஆண்டுகளாக அதே மாதிரியான வாழ்க்கை ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு? எந்த விதமான சேஞ்சஸும் எந்த விதமான மாற்றமும் வாழ்க்கையில் ஏன் ஏற்படலை பற்றி முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம். மற்ற ராசிக்காரர்கள் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறாங்க. உடல் பிரச்சனை இருக்குது, ஒரு வயிற்று பிரச்சனை இருக்குது, மருத்துவரை பார்த்தாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குங்க. உடனே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், ஆப்ரேஷன் பண்ணியாகணும், ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பயமுறுத்தி கொள்வார்கள். பயமுறுத்துறதுல அந்த பயத்திலே போயிட்டு அவங்க ஸ்கேன் எடுக்கிறது எல்லாமே எடுத்து பார்க்குறப்ப கடைசியில் ரிப்போர்ட் வரும்போது எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு பண இழப்பீடுகள் மட்டும் ஏற்பட்டிருக்குமே தவிர மற்றபடி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறேன்னு செய்தி கேட்டதுமே பெரிய ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையில் ஏற்படாத ஒரு தருணமாக அமைஞ்சிடும். சரி, ஓகே, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வந்துடும். ஆனால் இந்த விருச்சிகம், தனுசு, மீன ராசி இருக்கக்கூடிய அன்பர்கள் அதே மருத்துவரை பார்க்குறாங்க அப்படின்னா டாக்டர் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இல்லைங்க, சாதாரண ஒரு பிரச்சனை தான், நீங்கள் டேப்லெட் எடுத்தாலே சரியாயிடும், மருந்து மாத்திரை மூலம் குணப்படுத்தலாம்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் 6 மாத காலத்தில் மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வரும், மறுபடியும் இதேமாதிரி மாத்திரை மருந்து எடுத்தால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து போகிறப்ப கடைசியில் தீவிரமாகி மற்றொரு மருத்துவரை பார்க்குறப்ப இது ரொம்ப அதிகமாகிடுச்சு, இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நீங்கள் ஆரம்ப காலத்திலே இதை சரி பண்ணியிருந்தால் நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி வந்துட்டு இக்கட்டான நிலைமைக்கு வந்துட்டீங்க, அப்போ வந்துட்டு பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ இதே சூழ்நிலைகள் தான் உங்களோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது யார் மீது தப்பு சொல்ல முடியும்? ஆரம்ப காலத்தில் நான் மருத்துவரை பார்த்தேன், அது சரி, அப்போ நாம் பக்கம் சரியாக இருக்குது. அப்போ என்ன தான் சூழ்நிலை, இதுக்கு என்ன காரணம்? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது, இதுதான் உங்களுடைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் இதுதான். மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நானும் செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விகள் இதை புரிஞ்சிக்க முடியாமல் தான் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் அதே நிலைமையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆனாலும் 40 ஆண்டுகளாலும் சரியான காலங்களில் திருமணமாகாமல், குழந்தை பாக்கியம் இல்லை, உத்தியோகம் அமையாமல், வாழ்க்கையில் மதிப்பு மரியாதைகள் இல்லாமல் ஏன் இந்த பிறப்பு எடுத்தோம், ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ விருச்சிக ராசி லக்ன அமைப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ புதனுடைய கரும அமைப்புகளை பற்றக்கூடிய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல புதன் வருகிறார். அப்போ புதன் அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களோடு சேர்ந்த ஒரு காலத்துவமாக இருக்கும். எதிரிகள் வெளியில் இருந்தாங்க அப்படின்னா எப்படியும் வெற்றி கொண்டுடலாம், இதுதான் இவர் தான் எதிரி, இவர் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்க போகிறோம், இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்ம. ஆனால் உங்களுடைய இருந்தால், உங்களுடைய நட்பாக இருந்தால், உங்கள் உறவுகளாக இருந்தால், உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் உங்களுக்குடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுடைய கர்ம பதிவுகள் இதுதான் இருக்குது. அப்போ புதன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா உங்களை வளர விடாமல் உங்களுக்குள்ளே வெற்றிக்கொள்வார். நல்லா பேசக்கூடிய இடத்துல பேச மாட்டீங்க, இந்த இடத்துல பேசினா வெற்றி கிடைக்கும், ஆனால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார், தயக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், தாழ்வு மனப்பணம் எடுத்து கொடுப்பார், பேசுறதுல தயக்கத்தை எடுத்து கொடுத்தார், சரியான நேரத்தில் பேச விட மாட்டார், ஆனால் பேசினால் வெற்றி கிடைக்கும். எங்கு பேசுகிறோமோ அங்கே பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய அறிவுகள் இருக்கும், எல்லாமே இருந்தும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்தை வந்து அமைச்சு கொடுக்க மாட்டார். அப்படியே அமைத்து கொடுத்தாலும் அதில் அந்த நேர காலத்தை பயன்படுத்த விட மாட்டார். இதுதான் இருக்கக்கூடிய புதனுடைய காரத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு விதமான தயக்கத்தோடு பயத்தோடு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். விருச்சிக ராசி தைரியமான நபர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய நபர்கள், எதை வேணாலும் வெற்றி கொண்டு வர புத்திசாலிகள், திறமைசாலிகள் அப்படின்னு சொன்னாலும் நிதர்சனமான உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேச முடியாத ஒரு தருணம். உறவுகளுடைய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல பேச முடியாது. மனம் நோக்கக்கூடிய காலமாக இருக்கும், ஒதுங்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்படி ஒதுங்கி போகிறதால என்னாக போகிறது? இன்னும் வீண் அவச்சொல், வீண் பழிச்சொல் சுமக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்போ புதன் கர்மாக்கள் இன்னும் பல்விதமான காரத்தை பெற்றிருக்கிறதால உங்களுடைய பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிறதால தான் உங்களால் வெற்றி கொள்ள முடியலைங்கிறத நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனைகளுக்காக வெளி இடங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், வெளியில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது பிரச்சனையாக இருக்குமா, இது பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருக்குமோ தேடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 30 ஆண்டுகளில் வெளியிடங்களில் பிரச்சனைகள் தேடி பார்த்தா கடைசியில் எதுவுமே கிடைக்கல. பிரச்சனைகள் இருந்தால் தானே பிரச்சனைகள் தெரிய வரும். பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது, உங்கள் ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடியது, உங்களை சுற்றி இருக்கக்கூடியது, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் கண்டறியாமல் வெளியிடங்களை தேடுவதால் இந்த 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது வீணாக போன ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தனு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் அதிபதி சந்திரன் வரக்கூடாது. அப்போ மன ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது, இது பேசலாமா வேண்டாமா, கூச்சி சுபாவமாக இருக்கக்கூடியது, இந்த இடத்துல பேசினா அது எடுப்படுமா எடுப்படாதா, சரியாக பேசுகிறோமா மற்றவங்க மனசை நோக்கடி
நம்ம யாருக்கும் நல்லதுன்னு செய்கிறோம், நம்ம சொல்லால் கூட மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம ஒரு வாழ்க்கையை வாழணும். இது மாதிரியான சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத விஷயங்களை வச்சுட்டு வாழ்க்கையில் பெரும்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இதுவாகவே கடந்து போகாது. அப்போ தனுராசி என்பதோட மிகப்பெரிய பிரச்சனை தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதை எப்படி மாற்றலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தரக்கூடியதாக இருக்குது. மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் 8ஆம் அதிபதியாக வரப்போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் ராஜான்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறவங்க அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். பணம் இல்லை அப்படின்னா நம்பிக்கை அப்படியே போயிடும். நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடியதாக பெருமளவாக அமையக்கூடியதாக இருக்கிறது. உறவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உறவுகள்ங்கிறது பக்கபலங்கிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறவா இல்லாததுக்கப்புறம் அப்படியே விடக்கூடிய ஒரு காலமாக தான் பெருமளவாக மீனராசி நண்பர்களுக்கு அமைப்பிற்கு ஒரு காலமாக இன்றைக்குன்னு இல்லை, என்றைக்குமே அப்படி தான் அமையக்கூடிய ஒரு சூட்சமாக ரகசியமாக அமையப்பட்டிருக்குது. அப்போ ஒரு விஷயம் இருக்கிறப்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா உடஞ்சி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ பொருளாதாரங்கள் எப்படி பணத்தை கையாளுவது, எப்படி பொருளாதாரத்தை சீர்படுத்துவது, எப்படி பொருளாதார விஷயங்கள் சரியாக திட்டமிடுறது, உறவுகள்கிட்ட எப்படி சரியாக இருந்து கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அந்த ஒரு விஷயங்கள் தெரியாமல் போகிறதால நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ இந்த 3 ராசிகளுக்குமே பிரச்சனைகள் வெளியிடங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் வெளியிடங்களில் தேர்றதால தான் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் ஏதோ விதமான பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. 0ல் ஆரம்பித்து 99 100க்கு போகிறோம், மறுபடியும் 0க்கு வரும். இது என்ன வாழ்க்கை வெறுத்து போகக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கக்கூடியது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை 3 ராசிகளாக அமைப்பட்டிருக்கிறது. இது பொதுவான ஒரு விதியாக பொதுவான ஒரு சிறு கருத்தாக தான் அமைப்பட்டிருக்குது. ஆனால் முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ராசிகளை தவிர மற்ற ராசி 12 ராசிகளுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிறப்பு எடுக்கிறோம், குழந்தை பாக்கியம் பெற்று பிறப்பு எடுத்து மனித பிண்டமாக அந்த பூமியில் உருவாகிறப்ப செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு சனி பகவான் காரத்துவமாக இருக்கிறார். சனி பகவானுடைய பலனை பெறுகிறோம். அப்போ 7 சனி வருகிற போது சனி பகவான் பார்வைகள் பெறுகிற பொழுது அதுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆனால் போன பிறப்பு நாம் செய்து வந்த கர்ம வினைகளை ராகு கேதுக்கள் தான் தீர்மானிக்கிறார். அவர் தான் அடையாளமாக இருக்கிறார்கள். அப்போ ராகு கேதுக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருள், கடுமையான இருள்னு சொல்லலாம், தாயோட கர்ப்பப்பைன்னு சொல்லலாம், தொப்புள் கொடின்னு சொல்லலாம், பாட்டன் பாட்டியால்னு சொல்லக்கூடியது. அப்போ பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள், போன பிறப்பு கர்ம வினைகளை குறிக்கக்கூடியது அந்த ராகு கேதுக்கள். அப்போ ராகு தோஷம் அப்படிங்கிறது போன பிறப்புல இந்த தவறு செய்தால், இந்த குற்றம் செய்தால், இந்த கர்ம வினைகளை செய்ததால் இந்த பிறப்பில் அது தீர்க்கணுங்கிற சரியான ஒரு இடத்தையும் அடையாளத்தையும் காட்டக்கூடியதான் ராகு கேது. அப்போ லக்னங்களில் ராகு கேது இருக்கிறது, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, இந்த ஸ்தானங்கள் அப்படிலாம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு முக்கியமான ஸ்தானங்களாக இந்த 5, 7, 9, 10 ஸ்தானங்கள்ங்கிறது அமைப்பெறுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக அமைப்பெறும். இந்த இடங்களில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவோம்? ராகுங்கிறது கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு நவகிரகம் அப்படிங்கிறத விட ராகு கேதுகள் நாம் போன பிறப்பில் செய்த கர்ம வினை, அந்த வினையை எந்த இடத்துலேருந்து தீர்க்க வேண்டும், ஆன்மாவால் செஞ்சுருக்கிறோம், தனிப்பட்ட முறையில் ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா லக்னங்கள் அமைப்பெறுவார். குடும்ப ரீதியாக ஒரு குடும்பத்தை அழித்து வாழ்ந்திருக்கிறோம், குடும்ப சார்ந்த விஷயமாக இருக்கிறோம் அப்படின்னா 2ஆம் இடத்தில் அமைப்பெற போகிறார். மனைவி சார்ந்த விஷயங்கள், திருமண சார்ந்த விஷயங்களை ஏமாற்றம், கருக்கலைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுகிறோம் அப்படின்னா 7ஆம் இடத்தில் கூடிக்கொள்ள போகிறார். தொழில் ரீதியாக ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு எடுக்கிறோம், தொழில் சார்ந்த விஷயங்களை ஏமாற்றி எடுக்கிறோம் அப்படின்னா 10ஆம் இடத்தில் அமைப்பெறுகிறார். ஒரு வம்சத்திற்கே தீங்கு விளைவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப 9ஆம் இடத்தில் அமைப்போகிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதை போன பிறப்பில் செய்த பாவத்தை அடையாளம் எடுக்கிற ஒரு சூட்சம ரகசியம் தான் ராகு கேதுகள் இடமாக அமைகிறது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ நம்ம ராகு கேதுகள் எங்கே இருக்கிறான்னு பார்த்து தோஷம் இருக்குது பரிகாரம் செய்து வாங்குங்கிறது ஒரு மேலோட்டமான பலனை தவிர அதற்கான விமோச்சனம் என்ன, இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதுக்கு விமோச்சனம் என்ன, அதுக்கான முழுமையான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது சரியான முறைகள் கண்டுபிடிக்கணும். எங்கே தொலைச்சோமோ நாம் அங்கே தேடுவதுதான் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன செய்ய போகிறார்? நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக இருக்கிறேங்க, சிம்ம லக்னமாக இருக்கிறேன், மேஷ லக்னமாக இருக்கிறேன், தனு ராசியாக இருக்கிறேன், மீன ராசியாக இருக்கிறேன், 30-40 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ராகு உங்களுடைய போன கர்ம வினைகளை ஞாபகப்படுத்த போகிறார். அதுதான் சரி செய்து ஆகணும். நீங்கள் சரி செய்ய வேண்டிய விஷயம் ராகு சரி செய்ய வேண்டும். ராகு என்றால் எந்த இடத்தில் தவறு நடந்ததோ அதை திருத்திக் கொள்ள வேண்டும், சரி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு ராசிக்கு ஒவ்வொரு ராசியும் கர்ம வினைகளை பெற்றிருக்கிறது, அதோடைய கர்ம வினைகளை பெற்ற ராசியாக அமைப்பவர். இருந்தாலும் ராகு எங்கே இருக்கிறன்னு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். அப்போ லக்னங்களில் ராகு இருந்தது அப்படின்னா முழுமையாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறார்.
உங்களோட உடல் ஆதிக்கம், மனம் முழுமே கண்ட்ரோல் ஆகிடும். குடும்ப சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், வாக்கு சார்ந்த விஷயங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவார். இது எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகர் வெறுமனே வாழுவார். எந்த விதமான சுகபோகமும் இருந்தாலும் பற்றற்ற வாழ்க்கையில் இருக்கும். எதுவுமே இருக்காது, பேர் புகழ் இருக்காது. ஏன் வாழ்கிறோங்கிற புரோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழக்கூடியதாக இருக்கும். சம்பாதிப்பார், கடுமையாக உழைப்பார், கடுமையாக சம்பாதிப்பார். பொருளாதாரங்களுக்கும் பண வசதிகளுக்கும் எல்லாம் இருந்தும் அவரால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. பெருசாக சீர் செய்ய உறவுகளுக்கு பெரிய சீர்களை செய்கிறது எல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலும் நீ இன்னும் எனக்கு பெருசாக செஞ்சுட்டேன், உன் கடமையை தானே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்தவர்களுக்கு தான் அவருடைய வலி வேதனைகள் என்னங்கிறது தெரியக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் கைகளை விட்டு எல்லாரும் விட்டதுக்கப்புறம் நிற்கதியாக நிற்கக்கூடிய தருணத்தில் தான் மனைவிஸ்தானங்கிறது அமைய ஆரம்பிக்கும். அப்போ மனைவிஸ்தானம் வந்ததுக்கப்புறம் மனைவிகள், பிள்ளைகள் அவர்களை சுமந்துக்கிட்டு அவர்களோடு கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில் போகிறதுக்குள்ளேயும் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயுமே ஆயுள் காலம் பாதி முடிஞ்சு போகும். அடுத்துக்கு உடல் பிரச்சனை, உடைய வியாதிகள் வந்துடும். இதெல்லாம் ராகு தரும். இதை எப்படி நாம் சரி பண்ணுவது? அப்போ திருமணத்துக்கு முன்பாகவே ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து பலனை அறிஞ்சு தோஷத்திற்கு என்ன தீர்வு பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத சரியான அமைப்புகளை தேர்ந்து கொள்வதுதான் ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா குடும்பஸ்தானம். அப்போ ஜாதகருக்கு குடும்ப அமைப்புகளே அமையாது. ஒரு திருமணம் அமைஞ்சால் தான் மனைவிஸ்தானம் வரும். மனைவிஸ்தானம் வந்தது குடும்ப அமைப்புகள் அமையும். அப்போ குடும்ப அமைப்புகள் சரி இருக்காது. வீட்டில் அப்பா அம்மாவுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டிலே ஏன் இருக்கிறோங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையக்கூடியது. அப்போ 2ஆம் இடங்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள், திருமணம் பண்ணியும் சன்னியாசிய வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது, புரிதலும் இல்லை, எந்த நெருக்கமான உறவுகளும் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை தான் 7ஆம் இடத்துல கூடிய ராகு செய்ய போகிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் ஒரு வீடு கூட வாங்க முடியல, ஒரு கார் கூட வாங்க முடியல, ஒரு புத்திர பாக்கியம் கூட அமைய மாட்டேங்குது. அப்படியே புத்திர பாக்கியம் அமைஞ்சாலும் பெண் வாரிசுகளாக இருக்கிறாங்க, ஆண் வாரிசுகள். இது ஒரு மன நெருடலாகவே இருக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு என்னோட தாயார் வந்து பார்க்க கூட இல்லை, என்னோட மாமியார் வந்து பார்க்க கூட இல்லை, மாமனார் வந்து பார்க்க கூட இல்லை, இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல கூடிய ராகு தண்டை காரத்துவம் செஞ்சுட்டே இருக்கிறார். நிறைய விதிகள், நிறைய சூட்சம விதிகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் முதன்மையான காரணமாக இந்த ராகு கேதுகள் தான் அமையப்படுது. ராகு கேதுகள்ங்கிறது மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுகள் நீ போன பிறப்பில் செய்த வினை, இந்த வினையை தீர்த்து கொள்வதற்கான அடையாளம் எடுக்கிறேன், அதுக்கான சாட்சியை காமிக்கிறேன், அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறேன், உங்களை நல்லா வாழ விட்டேன் அப்படின்னா நீ எப்படி என்னுடைய கர்ம வினையை தீர்க்க முடியும்? நல்லா சுகபோகமாக வாழ வைக்கிறேன், நல்லபடியாக உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு செய்த பாவத்துக்கும் விமோச்சனம் எப்போ நீ தேட போகிறேன்? எனக்கு செய்த பாவத்துக்கு எப்போ நீ பதில் சொல்ல முடியும்? நீ நல்லா இருந்துட்டா அப்போ உன்னை கஷ்டப்படுத்துகிறேன், அப்போ காலம் ஃபுல்லாக உன்னை கஷ்டப்படுத்துவான் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உனக்கு விமோச்சனத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ இங்கே வந்தாலும் இது சரியாயிடும், இவரை சந்தித்தாலும் சரியாயிடும். இந்த அமைப்புகளுக்கு விமோச்சனம் தேட தான் கொடுத்துருக்கேன் தவிர உன்னை அழிச்சிடணும், வாழ விடக்கூடாதுங்கிற எண்ணங்கள் கிடையாதுங்கிறது தான் ராகு கேதுக்குள்ள முதன்மையான ஒரு கேள்வியாக இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு நேர்ந்த அநியாயத்துக்கும் பாவத்திற்கும் பதில் சொல்லாமல் உன்னை வாழ விட மாட்டாங்கிற ஒரு கேள்வி. ஸோ அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும். அதை விட்டுட்டு நாம் சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கே சென்று வந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறுமான மாறாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம எங்கே தொலைச்சோமோ அங்கே தேர்றதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் வெற்றியும் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா கடல் கடந்து போகிறது, வெளியிடங்கள், வெளி மாநிலங்கள் போகிறது, கடல் கடந்து பணியாற்றக்கூடியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் பொருளாதாரம் இருக்கும், வீடு இருக்கும், வீடு 5 வீடு 6 வீடு இருக்கும், வாகனங்கள் இருக்கும், சொந்தமான காரு, ஃப்ளைட் கூட வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாமே கொடுத்துருவார். ஆனால் ஒரு மனைவி ஸ்தானத்தை கொடுக்கறது யோசிக்கக்கூடிய காலமாக இருக்கும். புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறது யோசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே திருமணமானாலும் அந்த திருமணம் நிலைச்சி இருக்குமாங்கிறத சந்தேகக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரங்கள் இருக்கும், காசு பணங்கள் இருக்கும், நிம்மதி இருக்குமா வாழ்க்கையிலன்னா கொடுக்க மாட்டார். அப்போ என்ன நடந்தது அந்த இடத்துல? ஏன் இந்த சூழ்நிலைகள், ஏன் இந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கணும், அது காரணம் என்ன, எதனால் இந்த இடத்துல அவர் அமர்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ஜோதிடத்தில் ஒரு முதன்மையாக விதி இருக்கிறது. இன்னைக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கிறார், 2ல் கேது இருக்கிறார், 3ல் சுக்கிரன் இருக்கிறாருங்கிறது ஒரு விதி. இவர் ஏன் இங்கே அமரணும்? நம்ம இந்த நேரத்தில் பிறந்தோம் அதனால் அமர்ந்துட்டார் அப்படிங்கிறது சரியான பதிலாக இருக்குமானா நிச்சயமாக கிடையாதுங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நம்ம இந்த ஆண்டுகளில், இந்த மாதத்தில், இந்த தேதிகளில், இந்த நிமிடங்களில் பிறந்தோம், அதனால் அந்த கிரகங்கள் கோச்சாரம் பெற்றார்கள், அமைய பெற்றார்கள், அதனால் அவர்கள் அங்கே அமர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான மேலோட்டமான விஷயம். தவிர ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிறப்புக்கும் நம் பிறந்த மாத திதிக்கும் ஏன் இங்கே அமைகிறார், ஏன் இங்கே அமரணும் அப்படிங்கிற கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் நமக்கான தீர்வுகளுங்கிறத காண முடிய ஒரு காலமாக அமைப்பு இருக்கிறது. அப்போது ஒரு
30 ஆண்டுகள் கஷ்டப்படுறேன், நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன்னா உங்களுடைய கர்ம வினைகள். ஸோ அந்த வினைகள் நாம் எவ்வாறு தீர்க்கறதுக்காக இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம். அதை நம்ம சரியான இடங்களுக்கு போகாமல் துளைச்ச இடத்தை தேடாமல் எங்கெங்கேயோ தேடுறதால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தை இழந்து நம்ம பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலங்கள் தான் வந்துட்டு நிறைய அன்பர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை வந்துட்டு உண்மையாக பொய்யாங்கிறது ஆராயிறதை விட உண்மையான விஷயங்கள் நிறைய இந்த பூமியில் இருக்குது நமக்கு. அதனால் உண்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ என்ன விஷயங்கள், இது எங்கே இருக்கிறாங்க, ஏன் பிரச்சனைகள், நம்ம பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் உங்களுக்காக யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ ராகு பகவான் முக்கியமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஒரு கிரகமாக இந்த மீனம் ராசிகளுக்கும் தனு ராசிகளுக்கும் விருச்சிக ராசிகளுக்குமே அமைப்பு இருக்கிறார். அப்போ இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது நல்ல அமைப்புகள், யோகமான அமைப்புகள். குரு பெயர்ச்சி வருது, ராகுகேது பெயர்ச்சி வருது, சனி பெயர்ச்சி வருது. இந்த பெயர்ச்சிகள்லாம் வந்து என் வாழ்க்கையில் நன்மை செஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராகுகேதுடைய காரத்துவம் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அமைப்புகள் நடைபெற்றே இருக்குது. சனி பெயர்ச்சி வந்தும் பயனற்று போகும், குரு பெயர்ச்சி வந்து பயனற்று போகும், தினமும் தினப்பலன் பார்த்தா கூட பயனற்று போகும். ஒன்றுமே எதுவுமே வந்துட்டு நல்லா இருக்கிற நல்ல அமைப்புகளும் இருக்காது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், நாம் செய்த ஏதோ ஒரு புண்ணிய செயல், நம்மளுடைய குலதெய்வம், நம்ம மூதாதிரிகள் நம்ம பலம் எடுத்து கொண்டுட்டு போகிறாங்கிறது தான் ஒரு விதமான உண்மையாக இருக்குது. தவிர கிரக பெயர்ச்சியான வாழ்க்கை மாறுது அப்படின்னா கண்டிப்பாக மாறாத ஒரு காலமாக தான் அமையப்பட்டிருக்குது. அப்போ ராகுகேதுக்களை பற்றி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறேங்க, ராகுகேது வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. தோஷ அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அது எவ்வாறாக தீர்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். கோவிலுக்கு போகிறதால பரிகாரங்கள் செய்கிறதால அமைப்புகள் சரியாயிடும், உங்கள் பாவங்கள் போயிடுமா அப்படின்னா நிச்சயமாக போகாது. நாம் செய்த பாவத்தை நம் கையால் தான் எடுக்கிறோம், அதுதான் விதி. நாம் யாரோ ஒரு கையால் எடுத்து கொடுப்பாங்கங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில்